தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். தற்பொழுது தொடர்ந்து அவர் டோல்கேட் விட்ட பகுதிகளின் வழியாக சாலை மார்க்கமாக பயணித்து திருச்சி மரக்கடை பகுதிக்கு சென்று அங்கு அவருடைய உரையை நிகழ்த்த இருக்கிறார். முதலாக மக்களை சந்திக்கக்கூடிய விஜய் 15 to 20 நிமிடங்களுக்குள்ளாக அவருடைய உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்ப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் பேசக்கூடிய பேச்சை கேட்பதற்காக திருச்சி பகுதியில் சுற்றிலும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த பகுதியில் ஏராளமானவர்கள் கூடியிருக்கிறார்கள். திருச்சியில் இன்றைய தினம் விஜய் உரை நிகழ்த்ததற்கு பின்னர் அவர் தொடர்ந்து மற்ற ஊர்களுக்கு செல்ல இருக்கிறார். அதாவது இன்னும் 2 மாவட்டங்களுக்கு அவர் செல்ல இருக்கிறார். பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விஜய் இன்று சென்று சுற்றுப்பயணம் வழியாக அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். இந்த பயணத்தில் விஜய் குறிப்பாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணம் என்பது மக்களை சந்திக்கக்கூடிய பயணமாக அமைந்திருப்பதனால அவர் அந்தந்த பகுதிகளில் சார்ந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவார் என்று தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசுவார் எனவும், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் உள்ளிட்டவை குறித்து பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஆளும் தரப்புக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய குற்றச்சாட்டுகள் மட்டுமில்லாது பிரச்சனைகளுக்கு கூடுதலான தீர்வுகளை குறித்தும் விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு விஜயனுடைய பேச்சை எதிர்பார்த்திருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சொல்லக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இதற்காக ஏராளமானவர்கள் இன்றைய தினம் காலையிலிருந்து திருச்சி பகுதியில் கூடியிருக்கிறார்கள். திருச்சியில இன்றைய தினம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு அளவுக்காக 25 நிமிடம் வரையிலும் அவர் பேசுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில 20 நிமிடம் வரையிலும் விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மற்ற ஊர்களில் குறிப்பாக பெரம்பலூர், அரியலூர் பகுதிகளில் விஜய் பேசும் பொழுது 10 to 15 நிமிடங்கள் வரையிலும் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய உரைகள்ல அந்த 10 நிமிடம் 15 நிமிடங்களும் அரசியல் கட்சிகளை விமர்சனம் மட்டும் செய்வதும் இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதாக அமையும் என்று தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் மக்களை சந்திக்கக்கூடிய நேரங்களில் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கான நேரமாக அதை விஜய் எடுத்துக்கொள்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழல்ல தற்பொழுது விஜய் இன்று காலை 10:30 மணி அளவுல திருச்சி மரக்கடையில உரை நிகழ்த்துவார். மக்களை சந்தித்து முதல் உரையை பேசுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்ததுக்கு பிறகாக அவருக்கு ஏராளமான தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்து அவர் வரக்கூடிய அந்த பேருந்துகளை சுற்றி சூழ்ந்து நின்று அவருக்கு உற்சாக முழக்கமிடுகிறார்கள். இதனால் விஜய் வரக்கூடிய அந்த பிரச்சார பேருந்து பயணிக்கக்கூடிய அந்த வேகம் என்பது மிகவும் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய வகையில் இருப்பதனால வாகனம் வேகமாக செல்லக்கூடிய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் திருச்சி மரக்கடை பகுதிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய நேரம் இன்னும் கூடுதலாக ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பிரச்சார வாகனத்தை பொறுத்தவரையிலும் வழக்கமாக விஜய் ஒரு பகுதிக்கு செல்லும் பொழுது அவருடைய பிரச்சார வாகனத்தையோ அல்லது அவர் பயணம் செய்யக்கூடிய வாகனத்தையோ அவர் தொண்டர்கள் சூழ்ந்து கொள்வதும், அதனை பின்னோக்கி வருவதும், அல்லது அந்த வாகனத்தின் மீது ஏறி விஜயை தொடுவதற்கு முயற்சி செய்வதும் போன்ற செயல்களில் அவர் ஈடுபடுவது வழக்கம். அதனால் இந்த பிரச்சார வாகனம் என்பது அந்த மாதிரியான எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதனால் பிரத்யேகமாக விஜய்க்கான சுற்றுப்பயணத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக விஜயனுடைய வாகனத்தின் மீது யாரும் ஏறாத வகையில இரும்பு கம்பிகள் அமைத்த கேட்டுகள் விட்ட வகையில் அமைக்கப்பட்டு பிரத்யேக பேருந்தாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்வையற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கூடிய இந்த தருணத்துல அவருடைய இந்த பேருந்துகள்ல பல வகையிலான அரசியல் கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வழக்கமாக விஜயனுடைய மாநாடுகள் இடம்பெறக்கூடிய வகையிலான வாசகங்கள் அதே போன்று இந்த சுற்றுப்பயணத்திற்காக விஜய் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த லட்சணை உள்ளிட்டவையும் இந்த பேருந்துகள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்ற இந்த பேருந்துகள்ல சில வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பேருந்துல முழுவதுமாக குளிர் ஊட்டப்பட்ட ஒரு குளிர்சாதன பேருந்துவாக இது இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பேருந்தில் சிசிடிவி, பேருந்திலிருந்து அவர் பேசும் பொழுது அதை கேட்பதற்கான ஸ்பீக்கர் உள்ளிட்டவைகள் பேருந்தில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிரத்யேகமாக இந்த பேருந்துக்கு மேலே யாரும் ஏறாத வகையில விஜயனுடைய தொண்டர்கள் வழக்கமாக விஜயை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அவர்கள் இந்த பேருந்துகள் மீதோ அல்லது விஜய் வரக்கூடிய வாகனத்தின் மீதோ ஏறுவது ஒரு வாடிக்கையான ஒரு செயலாக இருக்கக்கூடிய சூழல்ல அது போன்ற செயல்கள் ஏதும் இந்த முறை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த பேருந்தில் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏறாத வகையிலான தடுப்புகள் ஆனது இரும்பு கம்பிகளால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பேருந்துடைய மேற்கூரையில் மேல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேருந்தில் பயணிக்கக்கூடிய விஜய் முன் இருக்கையில் அமர்ந்து வரவிருக்கக்கூடிய தொண்டர்களை பார்க்கும் வகையில அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சார பேருந்து என்பது தமிழக அரசியல் களத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறார். அதே பாணியில் இவரும் ஒரு பேருந்தில் பயணம் செய்வது போன்ற ஒரு அமைப்பாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த வகையில
இரண்டு தலைவர்கள், பிரதானமாக ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இரண்டு வகையிலான பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில விஜய் செல்லக்கூடிய இந்த பேருந்துல விஜய் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வண்ணங்கள்ல அந்த பேருந்தானது வண்ணம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜய் நோக்கி விஜய்க்கு பின்னால் வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு தொழில் சார்ந்தவர்கள், விவசாயிகள், மாணவர்கள், அதே போன்று ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், வழக்கறிஞர்கள் என்று பலர் வருவது போன்ற அந்த படங்களும் கூட இந்த பேருந்தில் இடம்பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.